சீர்காழி அருகே சிறுமி கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்து தலைமறைவானவர் நீதிமன்ற பிடியாணையின்படி கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கடந்த 2019ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியை கொலை செய்த வழக்கில் சித்தன் காத்திருப்பு பகுதியைச் சேர்ந்த களியமூர்த்தி மகன் கல்யாண சுந்தரம் என்பவர் மீது போக்சோ உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். பின்னர் ஜாமீன் பெற்று சிறையில் இருந்து வெளியே வந்தவர் கடந்த ஆண்டு இறுதி மாதத்திற்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. நாகப்பட்டினம் போக்சோ நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டதன் பேரில் மயிலாடுதுறை எஸ்பி மீனா உத்தரவின் பேரில் திருவெண்காடு தலைமை காவலர் விஜய கணேஷ், முதல்நிலை காவலர் ஜெயக்குமார் ஆகியோர் சென்னையில் தலைமறைவாக இருந்த கல்யாண சுந்தரத்தை பிடித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.